أشهد أن لا إله إلا الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்துடைய 10வது நோன்பை நோற்றவர்களாக அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றியவர்களாக நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நற்செயல்கள் யாவையும் ஏற்று அதற்குண்டான நற்கூலியை நம் எல்லோருக்கும் மறுமையை கொண்டாடுவாராக. அன்புக்குரிய சகோதரர்களை, புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நாமெல்லாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மகத்தான பேரின்ப வாக்கியமான சொர்க்கம் என்கின்ற அந்த மகத்தான பாக்கியத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். சுவனப்பாதை என்ற அந்த தலைப்பிலே சொர்க்கத்தை பற்றியும் அதிலே உள்ள நற்வாக்கியங்கள் பற்றியும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் ஒன்றன் ஒன்றாக தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் தெரியவிருப்பது, சொர்க்கத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய நீர் தடாகம், அதாவது நீர் ஆறு என்று சொல்லலாம், நீர் தடாகம். அதற்கு கௌசர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அந்த கௌசர் என்ற பெயரிலேயே ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கியிருக்கிறார். சூரத்துல் கௌசர், இன்னா ஆத்தைனா கல் கௌசர். நபியே, நிச்சயமாக உங்களுக்கு நான் கௌசர் என்கின்ற அந்த நீர் தடாகத்தை, அதாவது ஆறு என்றும் சொல்கிறார், நதி என்றும் சொல்கிறார், நீர் தடாகம் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பெரும் பாக்கியத்தை உங்களுக்கு நாம் வழங்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் இந்த அத்தியாயத்தின் வாயிலாக சொல்லி காண்கிறார். அந்த நீர் தடாகமும் சொர்க்கத்தில் தான் இருக்கும். அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கின்ற பொழுது, அது தெளிவான பாலை விட மிக வெண்மையான நிறம் கொண்டது, வானத்து நட்சத்திரங்களை விட அதிகமான கூளைகள் ஆங்காங்கே இருக்கும். அந்த நீர் தடாகத்தின் அருகாமையிலே மிகப்பெரிய டெண்டுகள் கண்ணை கவரக்கூடிய அளவுக்கு காட்சி அளிக்கும் என்றெல்லாம் வர்ணித்து சொல்லுகிறார்கள். அதை நாம் கண்ணால் பார்த்ததில்லை. நாளை சொர்க்கத்தை நாம் செல்லுகின்ற பொழுது அந்த நீர் தடாகத்தை நிச்சயமாக நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் அதற்கு அருள் புரிய வேண்டும். இந்த நீர் தடாகமும் நாம் நேற்று குறிப்பிட்ட சொர்க்கத்துடைய ஆறு, அந்த ஆறுகளுடைய வரிசையிலே இதுவும் ஒரு நீர் தடாகமாக இருக்கிறது. நாம் எத்தனை ஆறுகளை பற்றி நாம் சொன்னோம்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொர்க்கத்தில் உள்ள எத்தனை ஆறுகளை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார்? எத்தனை விதமான ஆறுகள் குறிப்பிடுகிறார்? 4 விதமான ஆறுகளை நாம் தெரிந்தோம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா தெளிவாக ஒரு வருஷகரமாக சொல்லி காண்பிக்கிறார். நீராறு, பாலாறு, மது ஆறு, தேனாறு, இப்படி 4 ஆறுகளை நாம் சொர்க்கத்திலே தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் முத்தகீன்களுக்காக வேண்டி. ஒய்தல் முத்தகு மசலுல் ஜன்னத்தில்லத்தி ஒய்தல் முத்தகு, முத்தகீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய இறையச்சம் உடையவர்களுக்காக வேண்டி தயார் நிலையிலே வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சுவனங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்கிறார். இதுல சிலர் அந்த அல்லாஹ் தஆலா பாலாறு என்று சொல்லுகிறார். நேற்று நாம் அதற்கு உலகம் கொடுத்தோம். அதாவது ரொம்ப ஆழமாக போய் தன்னுடைய மூளைக்கு பட்டது மாதிரி எல்லாம் வியாக்கியானங்கள் கொடுக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு நிறைய மலிந்து விட்டார்கள். குர்ஆனுக்கு தன்னிச்சையான விளக்கங்கள் எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு நிறைய காணப்படுகிறார்கள்.
இது இந்த சொர்க்கத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹ் தஆலா ஆறுகள் கொடுக்கிறார் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும், அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் என்பதெல்லாம் நாம் துல்லியமாக நம்மளால் சொல்லி காண்பிக்க முடியாது. காரணம் நாம் அதை பார்க்கவில்லை, உலகத்திலே எந்த கண்களும் பார்க்கவில்லை என்று அல்லாஹ் புரிந்து கொள்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். இப்படி இருக்க சிலர் பாலாறு என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்ற பொழுது அது என்ன பால், பசும்பாலா, ஆட்டுப்பாலா, ஒட்டகப்பாலா, எந்த பாலினுடைய ஆறு கேள்விகள் எழுப்பப்படுகிறது. அதாவது குதர்க்கவாதிகள் தன் சித்தறிவை கொண்டு பயன்படுத்தி இப்படி எல்லாம் கேட்கிறார்கள். இவ்வளவு பெரிய நதி அளவுக்கு பால் ஓடுகிறார் என்றால் ஆறு மாதிரி பால் ஓடணும்னா அதுக்கு எத்தனாயிரம் கோடி பசுமாடுகள் வேணும். அந்த பசுமாடுகள் பால் கறக்கக்கூடிய ஆள் யார், எத்தனை பேர் வேணும்? இவ்வளவு பேர் கறந்து கூடிய அளவுக்கு அதனுடைய வசதி, மாட்டு தொழுவுகள் வேணும், ஒட்டக தொழுவுகள் வேணும், அவர்களுக்கெல்லாம் ஆகாரம் வேணும். இதெல்லாம் அங்க உண்டுமா? இவ்வளவு பால் எப்படி உற்பத்தி ஆக முடியும்? ஆறு மாதிரி ஓடுது. கோடிக்கணக்கான மக்கள் சொர்க்கத்திலே வசிக்கின்ற பொழுது அத்தனை பேர்களுக்கும் அது கொடுக்கக்கூடிய அளவுக்கு பால் உற்பத்தி எப்படி ஆகிறது? உலகத்திலேயே மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் பால் உற்பத்தி என்றெல்லாம் வியாக்கியானங்களை, கேள்விகளை எழுப்பி தன்னுடைய சித்தறிவை பயன்படுத்தி அல்லாவுடைய அறிவோடு போட்டி போடக்கூடிய நிலையிலே இன்றைக்கு குறைமதியாளர்கள் பலரும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய பேரிலேயே அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த உலகத்தையும் மறுமையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. உலக வாழ்க்கை என்பது வேறு, உலகத்தில் கிடைக்கக்கூடிய பால் என்பது வேறு, மறுமையில கிடைக்கக்கூடிய அந்த நாமத்து, அந்த பாக்கியங்கள் என்பது வேறு. இதற்கும் அதற்கும் எந்த வகையிலும் ஒப்பீடு செய்ய முடியாது, கடுகளவு கூட ஒப்பீடு செய்ய முடியாது. அல்லாஹ் நினைத்தால் ஒரு ஆறு என்ன, ஒரு பாலால் என்ன, 1000 பால் ஆறுகளை உற்பத்தி செய்வதற்கு அல்லாஹ் ஆற்றல் மிக்கவர். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அந்த ஆற்றல் மிக்க அந்த ரப்புல் ஆலமீன் அவர் நினைத்தால் தன்னுடைய அடியார்களுக்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் அவன் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தன்மை அவனிடத்தில் இருக்கிறது. இப்படித்தான் அல்லாஹ்வை நம்ம புரிய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஆற்றலை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஃபஆலுன் லிமா யுரீது, ஃபஆலுன் லிமா யுரீது, நினைத்ததை முடிப்பவர். அதான் ஃபஆல் லிமா யுரீது, நினைத்ததை முடிப்பவர். உலகத்தில் யாரால முடியுமா? என்ன நினைக்கிறாரோ அதில் நடக்க முடியும். ஒரு பாலார உண்டாக்கணும்னா கூன் என்றால் ஆகிவிடும். ஒரு தேனார ஓடணும்னு வச்சா அல்லாஹ் கூன், ஓடு என்றாலும் ஓடிவிடும். இதான் அல்லாஹ்வுடைய ஆற்றல். அப்ப அல்லாஹ்வை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள்? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை சரியாக புரியவில்லை, அல்லாஹ்வை சரியாக எடை போடவில்லை. மா கதருல்லாஹ் ஹக்க கதிரிஹி, அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய விதத்திலே அவர்கள் மதிக்கவில்லை. சாதாரண இவர்களை போன்ற மனிதர்களாக இடம் போடுகிறார்கள். இவரை மாதிரி பார்க்கிறான் அல்லாஹ்வை, அவன் மாதிரி மனிதன், அதனால்தான் மனிதனுக்கு தான் பால் வேணும், மாடு வேணும், ஆடு வேணும், ஒட்டகம் வேணும், கறக்கணும், கழுகணும், இதெல்லாம் மனிதனுக்கு உள்ளது. அதே மாதிரி அவர் இடம் போட்டு சொர்க்க பாக்கியங்களையும் அது ஒப்பீடு செய்து பார்க்க முன் வருகிறார்கள். இது சிலர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள். அதனால இதை நம்ம புரிய வேண்டும். எல்லாம் ஈமான், நம்பிக்கை சார்ந்த விஷயம். அதான் நம்ம முதல்ல எடுத்தறிவிலேயே மறைவானவற்றை கொண்டு ஈமான் கொள்வார்கள். சொர்க்கம் என்பது மறைவானது. அது நாளைக்கு நம்ம அனுபவிக்கும் போதுதான் அப்பதான் தெரியும், ஆஹா அல்லாஹ் தஆலாவுடைய பேராற்றல் மூலமாக வல்லவா இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது, நாம் தப்பாக வல்லவா இடை போட்டு விட்டோம் என்று அந்த நேரத்தில் அவர்கள் நினைத்து பார்ப்பார், கை செய்யப்படுவார்கள். அதனால அப்படிப்பட்ட மகத்தான அந்த பாக்கியங்கள் தான் இந்த ஆறுகள். அந்த ஆறுகளை நேரடியாக பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். அதே போலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் ஒரு மகத்தான ஒரு நீர் தடாகம் என்று சொல்லப்படக்கூடிய கௌதர் இருக்கக்கூடிய தடாகத்தை நாம் வழங்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா ஒரு அத்தியாயத்தை இறக்கி அவர்களை சிறப்பிக்கும் மூலமாக இந்த நீர் தடாகத்தை நபிகளாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இருக்கிறார்கள். அங்கே என்னுடைய அடியார்கள் நபிகளாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுக்க பின்பற்றி அவர்களுடைய சுண்ணாக்களை பேணி வாழ்ந்த அவர்களுக்காக வேண்டி இந்த நீர் தடாகம் தயார் நிலையிலே இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆக
மறுமையிலே அந்த சொர்க்கத்திலே சொர்க்கம் யாருக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் சொர்க்க மாளிகைகளிலே அவர்களுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட அந்த இல்லங்களிலே இருப்பிடங்களிலே அவர்கள் தங்கியிருக்கின்ற பொழுது அவர்கள் பருகுவதற்காக வேண்டி தேவையான அனைத்து விதமான பானங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் நிலையிலே வைத்திருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு உட்பட்டது. நாம் அதை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். யா அல்லாஹ், மறுமையிலே நீ உன்னுடைய நல்லடியார்களுக்காக வேண்டி தயார்படுத்தி வைத்திருக்கின்ற இந்த மகத்தான பேரின்ப பாக்கியமான இந்த சொர்க்க சோலையிலே உள்ள ஆறுகளை அனுபவிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் நீ உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பித்து கொடுத்திருக்கக்கூடிய கௌதர் இருக்கக்கூடிய அந்த நீர் தடாகத்தின் நீரை குடிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாய் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டுமே தவிர குதர்க்கம் பேசி நம்முடைய ஈமானை பலகீனப்படுத்திக் கொள்ளக்கூடாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே நாம் செய்கின்ற நற்செய்கள் வாயிலாக இபாதத்தின் வாயிலாக நாளை மறுமையிலே நல்லோர்களுக்காக சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றார் பாக்கியங்களை சொர்க்கத்திலே அனுபவிக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருவாராக. வாசல்